தங்கி சிரிச்சதுனால தான் 47 பேரை கொண்டு போட்டு தனி விமானத்துல வந்து வீட்டுல வந்து பதுங்கி இருக்காரு 2 மாசமா. ஆண்டுக்கு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுல பொறுப்பேற்கிறார். ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு ஒரு சமூக விரோத செயலோ கொலையோ கொள்ளையோ நடந்தது ஒருதலை பட்சமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்த்து ஏதாவது ஒரு சம்பவத்தை நடவடிக்கை எடுப்பதை தவறு. அவரு எழுதி கொடுத்ததை வாழ்த்துப்பாரு. இது ஒரு முக்கியத்துவமா தங்கி சிரிச்சதுனால தான் 47 பேரை கொண்டு போட்டு தனி விமானத்துல வந்து வீட்டுல வந்து பதுங்கி இருக்காரு 2 மாசமா. அதே சந்தி சிரிக்க வச்சுட்டு அவரை சிரிக்க வச்சுட்டு அவரை வந்துட்டாரு. ஆனா இரவோடு இரவா முதல்வர் போய் 41 பேரையும் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி 41 குடும்பத்துக்கும் அரசு நிதி என்ன உண்டோ அதை அவ்வளவு கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களையும் பாதுகாத்து தேவையான அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணி காப்பாற்ற ஓடி ஒழிச்சுட்டு 2 மாசம் கழிச்சு வந்து வீரவசனம் பேசினா எழுதி கொடுத்தது யார் வேணாலும் வாசிக்கலாம். ஆண்டுக்கு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுல பொறுப்பேற்கிறார். ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு சட்ட ஒழுங்கு அதாவது ஒரு சமூக விரோத செயலோ கொலையோ கொள்ளையோ நடந்ததுக்கு ஒருதலை பட்சமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்த்து ஏதாவது ஒரு சம்பவத்தை தொடங்க நடவடிக்கை எடுப்பதை தவறு. யார் தப்பு செய்தாலும் உடனே குற்றவாளியை கைது செய்து சட்டத்திற்கு தண்டனை வாங்கி கொடுப்பார். நான்கு சம்பவம் கண்மூடித்தனமாட்டு செய்த சம்பவம் மனிதன் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிக மோசமான சம்பவம். ஆகவே உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ள 7 கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க மூலம் என்னென்ன பின்னணியில சதி திட்டம் இருக்கா எல்லாம் சாட்சிட்டு இருக்காங்க. பண்ண முடிவு ஒரு சம்பவத்துல கூட நடவடிக்கை எடுக்காங்க. குற்றங்கள் நடப்பதை குறைஞ்சிச்சு. அதோடு மட்டுமல்ல தண்டனையும் வலுவாவாங்க. எல்லா வீட்டுக்கும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு எல்லா வீட்டுக்கும் இணைக்கப்பட்டிருக்கோம். என்ன பேரூராட்சி நகராட்சி பகுதிக்கு என்ன 2 மாசத்துல முடியும். கிட்டத்தட்ட 80% வேலை முடிஞ்சிச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.